ஒரு புகழ்பெற்ற ஜென் துறவி இருந்தார். அவருடைய நடவடிக்கைகள் மிகவும் வித்தியாசமாக இருக்கும். சில நாட்களாக அவ்வப்போது சிறு சிறு கற்களை ஒரு பள்ளத்தில் எரிந்து கொண்டிருந்தார். தொடர்ந்து இந்த பணியை செய்வார். துறவியின் செய்கை கண்டு வியந்த ஒரு குடியானவன் மடத்துக்கு சென்று அவரிடம் இது குறித்து பேசினான். துறவியே, உங்கள் செய்கைக்கான காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா? அப்பனே, அந்த பள்ளம் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறது. அதான் கற்கரை கொண்டு நிரப்பி சமன்படுத்துகிறேன். வேடிக்கையாக இருக்கு சாமி. அதுவோ பெரும் பள்ளம். அதை சிறு கற்களை கொண்டு நிரப்புவது உங்களால் எப்படி சாத்தியமாகும்? அதை அந்த பள்ளத்திடம் அல்லவா நீ கேட்க வேண்டும். பள்ளத்திடம் கேட்பதா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. துறவியின் பேச்சு குடியானவனுக்கு பிடிக்கவில்லை. குழப்பத்துடன் விடை பெற்றான். சில நாட்கள் சென்றன. அந்த வழியே வந்த குடியானவன் பள்ளத்தை காணாது திகைத்தான். இந்த காரியத்தை அந்த துறவியா செய்தார்? வியப்படைந்த குடியானவன் துறவியை சந்திக்க புறப்பட்டான். விரைவிலேயே துறவியை சந்தித்தான். சாமி, பள்ளம் நிரம்பிவிட்டதே, உங்களால் எப்படி இதை செய்ய முடிந்தது? அப்பனே, அந்த காரியத்தை ஆரம்பித்து வைத்தது மட்டும்தான் நான். விசித்திரமாக இருக்கே. அப்படியானால் யார் இதை செய்தது? எனது செயலில் நன்மையை உணர்ந்தவர்கள் இதை செய்து இருப்பார்கள். ஐயோ, இதை நான் உணராமல் போய்விட்டேனே. நீதி. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் நாமே செய்து முடிப்பதாக நினைப்பது அறியாமையாகும்.